புத்தாண்டிலும் 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சம வேளைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே காந்தி இர்வின் பாலம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புத்தாண்டிலும் 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சம வேளைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே காந்தி இர்வின் பாலம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புத்தாண்டிலும் 7வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சமவேளைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே காந்தி இர்வின் பாலம் வட்டார கல்வி அலுவலகம் முன்பு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். புத்தாண்டு தினமான இன்று இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 7வது நாளாக இன்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு 6 நாட்களாக பல்வேறு இடங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். நேற்று டிபிஏ அலுவலகம் அருகே போராட்டம் நடத்தினார்கள். இந்த நிலையில் இன்று எழும்பூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை செய்யக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 6 வழக்குகள் இதுவரை அவர்கள் மீது தனித்தனியாக 6 காவல் நிலையங்களில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று 7வது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார்கள். புத்தாண்டு தினமான இன்றும் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.